வணக்கம் ரதி. நாகை இலங்கை காங்கேசன் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை இன்று துவங்கியது. 44 பயணிகளுடன் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது. கரெக்டாக 4 மணி நேரத்தில் இலங்கை காங்கேசன் சென்றடையும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியா இலங்கை இரு நாட்டு நல்லுறவு, வர்த்தக, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவ நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணிகள் போக்குவரத்து சேவை சொந்தமாகியுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடல் வழி பயணம் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வச்சார். அப்போது ஒரு சில நாட்களில் சென்ற பிரியாபாணி என்ற கப்பல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என தனியார் நிறுவனம் அறிவித்திருந்தது. ஆனால் சில பன்னாட்டு அனுமதி காரணமாக கப்பல் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த மாதம் 16ஆம் தேதி இன்று கப்பல் சேவை தொடங்கும் என அறிவித்திருந்த நிறுவனம் அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற பெயரிடப்பட்ட கப்பலை கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றது. இதனையடுத்து கடந்த 14ஆம் தேதி முதல் ஆன்லைன்ல டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்கப்பட்டது. இதனையடுத்து இன்று அதிகாரப்பூர்வமாக பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியுள்ளது. தரத்தளத்தில் சாதாரண வகுப்பு 123 இருக்கைகளும், மேல்தளத்திலிருந்து சிறப்பு வகுப்பு 27 இருக்கைகள் என மொத்தம் 150 இருக்கைகள் கொண்ட இந்த பயணிகள் கப்பல் கேப்டன் உள்பட 15 ஊழியர்கள் இதுல பணியாற்றுறாங்க. சாதாரண வகுப்பிற்கு 5000 ரூபாயும், சிறப்பு வகுப்பிற்கு 7500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் இலங்கை பயணிகள் 4 பேர் உட்பட இன்று 44 பயணிகள் பயணம் செய்கின்றனர். நாகை துறைமுகத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் 4 மணி நேரம் பயணம் செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் சென்றடைய உள்ளது. கப்பலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளை நாகை துறைமுக பன்னாட்டு மையத்தில் டிக்கெட், பாஸ்போர்ட் உள்ளிட்ட குடியுரிமை சோதனைகள் மேற்கொண்ட பின்னர் கப்பலில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளன. கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் 25 கிலோ லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கப்பல் சேவையை தொடங்குவதற்கு முன்னர் 60 கிலோ எடுத்து செல்லலாம் என்ற அறிவிப்பு இருந்த நிலையில் தற்போது மாற்றப்பட்டு 25 கிலோவாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கப்பலில் பயணிகள் சாம்பார், துரித உணவுகளும், டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ் உள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் போக்குவரத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், பாண்டிச்சேரி நமச்சிவாயம், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வைசல்வராஜ் மற்றும் துறைமுக அதிகாரிகள் நாகை வர்த்தக குழுமத்தினர் பெரிய தொடங்கியுள்ளனர். இலங்கை விமானத்திற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது குறைந்த கட்டணத்தில் செல்வதற்கான இந்த வசதி இருப்பதாகவும், கடல் வழி பயணம் மேற்கொள்வதில் புதிய அனுபவம் இருப்பதாகவும் பயணிகளை தெரிவிக்கப்பட்டது. நாகை காங்கேசன் துறைக்கு இடையே மீண்டும் வர்த்தகம் மற்றும் வாணிப ரீதியாகவும் முதலீடு மேம்படுத்த நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அதாவது தொடர்ச்சியாக இந்த கப்பல் சேவை இயங்க வேண்டும் என வணிகர் சார்பில் ஒரு கோரிக்கை